சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டமாக இருக்கும் சேலம் மாவட்டத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. 11 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் விஜயகுமார் களத்திலிருந்து அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். இந்தியாவின் முதல் மாவட்டமாக உருவாக்கப்பட்ட சேலம் மாவட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு மிகுந்த விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, சேலம் மேற்கு, வீரபாண்டி என 11 சட்டப்பேரவை தொகுதிகள் சேலம் மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. மொத்தமுள்ள 27,80,356 வாக்காளர்கள் வாக்களிக்க வசதியாக 3,469 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் 362 வாக்குச்சாவடிகளும், குறைந்தபட்சமாக சேலம் தெற்கு தொகுதியில் 268 வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. பதட்டம் நிறைந்ததாக கண்டறியப்பட்டுள்ள 174 வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போலீசாருடன் இணைந்து துணை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்காளர்கள் வாக்களிக்க வசதியாக வாக்குச்சாவடி மையங்களில் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, கோடை வெயில் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க தற்காலிக நிழல் பந்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் ORS கரைசலும் வைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வசதியாக சக்கர நாற்காலியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதல் முறை வாக்காளர்கள் தொடங்கி மூத்த வாக்காளர்கள் வரை அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். சேலம் நெத்திமேடு ஜெயராணி மகளிர் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த மாதிரி வாக்குச்சாவடியில் வாக்காளர்களை ரோபோ ஒன்று பூங்கொத்து மற்றும் இனிப்பு வழங்கி வரவேற்றது அனைவரையும் கவரும் வகையில் அமைந்திருந்தது. பெற்றோருடன் வந்திருந்த சிறு குழந்தைகள் ரோபோவை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். இதேபோன்று சேலம் மாரமங்கலத்துப்பட்டியில் அமைக்கப்பட்டிருந்த மாதிரி வாக்குச்சாவடியில் வாக்காளர்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டன. மேலும் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வரும் குழந்தைகள் விளையாடுவதற்கான தனி இடமும் பாலூட்டும் தாய்மார்களுக்காக பிரத்யேக அறையும் இந்த வாக்குச்சாவடி மையத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. இங்கே போன டைம் விட இந்த டைம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இங்கே பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வெயிலுக்கான அந்த வசதியும் பண்ணி கொடுத்து இந்த டைம் மரக்கன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் ஓட்டு போடுறது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டலுக்கும் என்ன நல்லது பண்ணலான்னு சேர்த்து யோசிச்சு இந்த மாதிரி மோகன் நகரில் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ போன டைம் போட்ட எக்ஸ்பீரியன்ஸோட இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இது 4வது வாட்டி ஓட்டு போடுறேன். லாஸ்ட் டைம் போட்டப்போ கன்சீவாக இருந்தேன். இப்போ பாப்பா பிறந்துட்டாங்க. பாப்பா வீட்டில் விட்டுட்டு வரலான்னு தான் சொன்னாங்க. நான் தான் பார்த்தா இவளுக்கும் அந்த ஓட்டு போடணும், எங்கே இருந்தாலுமே போடணுங்கிற எண்ணம் வரும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். நான் ஓட்டு போட்டுட்டேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லோரும் ஓட்டு போடுங்க கண்டிப்பாக. அதுதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன். எனக்கு கொஞ்சம் உள்ளே போகும்போது நர்வஸாக தான் இருந்தது. பட்டு இந்த நாளுக்காக கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்ணேன். அந்த ஓட்டர் ஐடி வரும்போதே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. எல்லோரும் ஓட்டு போடுங்க, 100% இருந்தால் நல்லது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு சேலம் மாவட்டத்தில் மிகுந்த விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்றபடி வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர். சேலம் மாவட்டத்திலிருந்து DD தமிழ் செய்திகளுக்காக விஜயகுமார், குணசேகரன்.